முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி மற்றும் மகன் நாமல் ராஜபக்ச மிக விரைவில் சரணடைய வேண்டும், இல்லையேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம். உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி அதிரடியாக கைது செய்த போலீசார். ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் பட்டமளிப்புக்கு அரச பணத்தில் சென்று வந்த ரணில் வழக்கில் திடீர் திருப்பம். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் மற்றும் அதிகாரிகளை 13ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவு. காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் போதுமானதாக இல்லை, அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்த போலீஸ் மா அதிபர். இந்த அரசாங்கத்தை அடித்து விரட்டி பௌத்தத்தையும் சிங்களத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசை அமைக்க வேண்டும். அதற்கு தகுதியுடையவர் நாமல் ராஜபக்சதான். எல்லோரும் ஒன்றிணையுங்கள். அழைப்பு விடுத்த சரத் வீரசேகர. 15 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் விசேட வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானியில் ஜனாதிபதியின் செயலாளர் NS குமணநாயக்க கையொப்பமிட்டுள்ளார். அதன்படி அத்தியாவசிய சேவைகளாக மின்சாரம், எரிபொருள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து, வீடுகள், நீர்வளங்கள், உணவு சேவைகள் மற்றும் மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் கள அதிகாரிகள், நோயாளர் காவு வண்டி சேவைகள், மத்திய வங்கி, அரசு வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகள், நீர்ப்பாசனம், தொலைபேசி மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள், ஊடக சேவைகள், தாழ்வான நில மீட்பு, விவசாயம் மற்றும் விவசாய காப்பீடு ஆகிய சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முக்கியமான பொது சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யும் நோக்குடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நவம்பர் 29 அன்று முதலில் அத்தியாவசிய சேவைகள் வர்த்தமானியை வெளியிட்டார். டிட்வா சூறாவளியின் தொடர்ச்சியான தாக்கத்திலிருந்து சாதாரண பொதுமக்கள் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் முக்கியமான செயற்பாடுகளின் தொடர்ச்சியை பராமரிப்பதற்கும் மேலதிக சேவைகள் அவசியமானவை என்று பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் அடுத்த மாதம் 3ஆம் திகதி அரசாங்கத்தின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் முன் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். சிறிலிய சவிய திட்டம் தொடர்பாக விசாரணை தொடர்பாக திருமதி சிரந்தி ராஜபக்ச விசாரிக்கப்பட்டுள்ளார். முந்தைய அறிவிப்பின்படி அவர் ஆஜராக தவறியதால் அவரது சொந்த வேண்டுகோளின் பேரில் இந்த புதிய திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு துறையின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மற்றும் மகன் நாமல் ராஜபக்ச ஆகியோர் ஆஜராக வேண்டும் என மனு அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பௌத்த சாசனம் மீது விமர்சனங்களை தொடுக்கும் அனுர அரசை விரட்டியடிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் அதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தனது நாட்டில் சாசனம் மற்றும் வளங்களை பாதுகாக்க வேண்டுமெனில் ஒற்றையாட்சியை பாதுகாக்க வேண்டும். ஒற்றையாட்சியை பாதுகாக்கப்படும் என்று உத்தரவாதத்தை வழங்கிய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஒரே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சதான். தமக்குரிய வாக்கு குறையும் என தெரிந்தும் அவர் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். அப்படியான ஒருவர் ஜனாதிபதியானால் தான் இந்த நாட்டையும் பௌத்த சாசனத்தையும் பாதுகாக்க முடியும். அத்துடன் பௌத்த பிக்குகளுக்குரிய கௌரவமும் மீள கட்டியெழுப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்த அழைப்பின் நம்பகத்தன்மையை ஆராய்வதற்காக பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்த குற்றப்புலனாய்வு பிரிவு குழு வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழக அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய தவறிவிட்டதாக ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பணிபுரியும் அதிகாரிகளிடமிருந்து மட்டுமே குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக வழக்கறிஞர் குமார் துணசிங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு 7 மலர்ச்சாலை வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகளிடமிருந்து மட்டுமே குற்றப்புலனாய்வு பிரிவு குழு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்திற்கான முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவிடமிருந்தும் அவர்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். எனினும் வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய எவரிடமும் எந்த வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்படவில்லை. சட்டக்குழு விரைவில் தங்கள் கூற்றுக்களை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் வழக்கு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த துணசிங்க, ஏக்கநாயக்க தலைமறைவாகிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கின்றேன். ஏக்கநாயக்க தடுப்பு காவலிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு நியாயப்படுத்தும் விதிவிலக்கான சூழ்நிலைகளை முன்வைக்க தவறியதால் பிணை மறுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் விசாரணைக்கென இங்கிலாந்திற்கு பயணம் செய்த சிஐடி குழுவினர் தவறான ஒரு வழிநடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும், அத்தோடு சாணி அபயசேகரவே அதற்கு பொறுப்பாக இருக்கின்றார் என்றும், சாணி அபயசேகர ஆரம்ப காலகட்டங்களில் தேசிய மக்கள் சக்திக்காக பிரச்சாரம் செய்தவர் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஜான்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு சங்கம் மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறான முறையில் பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வத்தளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காத்தான்குடியில் இளம் பெண்ணொருவரை வலுக்கட்டாயமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியை எதிர்வரும் 3ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் வசிக்கும் இளம் யுவதி ஒருவருக்கு உணவில் மயக்க மருந்து கொடுத்து அவரை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு 3 மாத கர்ப்பிணியாக்கிய சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியை எதிர்வரும் 3ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த இளம்பெண்ணை அடிக்கடி பாலியல் தொந்தரவு செய்து வந்துள்ளார் குறித்த சட்டத்தரணி. இருந்தாலும் இளம்பெண் அதற்கு சம்மதம் தெரிவிக்காததால் இளம்பெண்ணுக்கு மதிய உணவு வாங்கி கொடுத்து அதில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். மயக்கமடைந்த பின்னர் வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட யுவதிக்கு குறித்த சட்டத்தரணி நபர் ஒருவரை திருமணம் செய்து வைத்துள்ளார். ஒரு வாரத்தின் பின்னர் குறித்த யுவதி 3 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து திருமணத்திற்கு முன்னர் கர்ப்பமாகியுள்ளதை அறிந்த யுவதியை திருமணம் முடித்த கணவர் யுவதியுடன் முரண்பட்டு கொண்டு அவரை விட்டு வெளியேறி சென்ற நிலையில் யுவதி மீது பாலியல் பலாத்காரம் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சட்டத்தரணியை நேற்றைய தினம் போலீசார் கைது செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது நீதவான் அவரை எதிர்வரும் 3ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். வலிகாமம் மேற்கில் திடீர் பணக்காரர்கள் இருப்பதாகவும் அவர்களுடைய பட்டியலை தரவா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா காவல்துறையினரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். வலி மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வலி மேற்கில் திடீரென பணக்காரனானவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். எங்களுக்கு அவர்களை தெரியும். அவர்கள் எப்படி திடீர் பணக்காரர்களானார்கள், காவல்துறையினர் எவ்வாறு அவர்களுடன் நல்லுறவில் இருக்கின்றனர் என மக்கள் காணொலிகளூடாக ஆதாரங்களை காட்டியுள்ளனர். இந்த நிலையில் திடீர் பணக்காரர்களுக்கு எதிராக நாங்கள் திடீர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவிலும் திடீரென பணக்காரர்கள் உருவாகியுள்ளனர் என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. எனவே அவ்வாறானவர்கள் குறித்த தகவல்களை மேலும் எங்களுக்கு வழங்குங்கள். எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளோம். அவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள். காவல்துறையினருக்கு முகவர்கள் இருக்கின்றனர். நாங்கள் அது குறித்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவும் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்புக்கு போதுமானதாக அமையவில்லை என காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். காவல்துறை குற்ற அறிக்கை பிரிவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்புக்கு போதுமானதாக அமையவில்லை. இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்திய நிலையில் அது குறித்து ஆராய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவுக்கு தேவையான அளவு எமது யோசனைகளை நாம் முன்வைத்துள்ளோம். இது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் காவல்துறையில் 32,000 காவல்துறை அதிகாரிகள் பற்றாக்குறை உள்ளது. இந்த வருடத்தில் 2,500 பேரும் அடுத்த வருடத்தில் 2,700 பேரும் ஓய்வு பெற உள்ளனர். எனவே அவர்களை யாரும் தடுக்க முடியாது. இந்த நிலையில் காவல்துறையில் புதிதாக 10,000 பேரை சேவையில் உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.